எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20+ luxurious amenities, lowest maintenance cost, ₹37 lakh. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். நம்ம இங்கேருந்து என்ன செய்வோம்னா ரூபாயை கொடுத்து அது டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த டாலர் வந்து அமெரிக்காவில் அங்கே பேங்கிங் இருக்குது, அங்கேருந்து திராம்ஸாக கன்வெர்ட் ஆகி அப்படி போகும். இந்த கன்வர்ஷன்லாம் அவங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து லாபம் உண்டு. ஒரு பேரல் எவ்வளவு அப்படின்னா 159 லிட்டர் ஒரு பேரல். ஓகே, ஒரு ட்ரம்மு மாதிரி இருக்கும்ல, 159 லிட்டர் ஒரு பேரல். அது வந்து 10 கோடி பேரல் டெய்லி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது டீசலை விட பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு இடையில வந்து கெரோசின், அப்புறம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு மேலே இன்னும் ஃபைனாக இருக்கிறது வந்து ஒரு பியூரிஃபைடு கெரோசின். அது வந்து இப்போது ஃப்ளைட்டு ஓடுது இல்லையா, அது எல்லாமே மண்ணெண்ணெயில் ஓடுது. ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கோடி பேரல் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த 2.5 கோடி பேரலை தவிர மற்ற அத்தனை வந்து அமெரிக்கா கண்ட்ரோல். 400-500 பில்லியன் வருஷத்துக்கு சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஒரு 140 பில்லியன் வந்து அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு டெக்னாலஜி மற்ற ஐட்டங்கள்லாம் இப்படி போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா சைனாவோட வருமானம் அதிகம். அப்போ நமக்கு அமெரிக்காவை வச்சு இன்கம் கொஞ்சம் அதிகம். சைனாவை கம்பேர் பண்ண நம்மளாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம வந்து சைனாட்டேருந்து நிறையா வாங்கிட்டு இருக்கோம். சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, ஆனால் அங்கேருந்து வாங்குறது ரொம்ப அதிகம். அதில் நமக்கு இந்த மெடிசன் சொல்கிறோம் இல்லையா, மெடிசனுக்கான ரா மெட்டீரியல் மெஜாரிட்டி சைனாலேருந்து தான் வருது. சமீபத்தில் எல்லாத்தையும் போட்டு இவங்க யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து அமெரிக்கா டாலர் இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்க பூரா பண்ண ஆரம்பித்தாங்க. இது 90களில் சதாம் ஹுசேன் அதே மாதிரி பண்ணப்பல அதை சதாம் ஹுசேன் வந்து பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓகே சார், இப்போ வந்து இந்த ஈரான் இஷ்யூ வந்து கொஞ்ச நாளாவே வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி ஆரம்பிச்சது, இப்போ இந்த ஈரான் போர் வந்து எந்த அளவில் இருக்கு? சரி, இப்போ நம்ம வந்து ஃபைன் டைம் நேயர்களுக்காக என்ன செய்வோம்னா முதல்ல இதோட இந்த இந்த போர் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இருந்த போன வருஷம் போரெல்லாம் விட்டுட்டு போன ஒரு 12 நாள் போர் இருந்துச்சு. அது இல்லாமல் இந்த போர் எங்கே ஆரம்பித்தது, ஏன் ஆரம்பித்தது, என்ன நோக்கம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி வந்து ஒரு அவுட்லைனாக ஒன்று பேசிடுவோம். நம்பர் 1 வந்து இந்த போருக்கு காரணம் யாருன்னு ஒன்று இருக்குல்ல. பொதுவாக இந்த போருக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான இந்த மாதிரி போர்களுக்கெல்லாம் மெயின் காரணமாக இருக்கிறது அமெரிக்கா. அப்புறம் அமெரிக்காவை ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு ஒருத்தருப்பாங்கல்ல, அது வந்து இஸ்ரேல். என்ன காரணம்னா அமெரிக்காவுக்கு உலகத்தை கட்டுப்படுத்தி அவங்களோட டாலர் இருக்கு இல்லையா, அது எப்போவுமே அந்த கரன்சி எல்லா டீலிங்குமே வந்து டாலரில் இருக்கணும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கான வருமானம் கிடைக்கும். அப்புறம் இந்த டாலர் வந்து சாதாரணமாக நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் சைனாவுக்கு போகுது, இல்லை அரபு நாடுகளுக்கு போகுது அப்படின்னா இந்தியன் கரன்சி ரூபாயில் இருக்குது. சவுதி அரேபியா போகுதுன்னா சவுதி ரியாலில் இருக்குது. துபாய்க்கு போகுது அப்படின்னா திராம்ஸில் இருக்குது. ஓகே, இந்த மாதிரினா இந்த கரன்சி வந்து நம்ம நேரடியாக அங்கே திராம்ஸை வாங்கிட்டு நம்ம வந்து பணம் இது கொடுக்குறது இல்லை. நம்ம இங்கேருந்து என்ன செய்வோம்னா ரூபாயை கொடுத்து அது டாலராக கன்வெர்ட் பண்ணி அந்த டாலர் வந்து அமெரிக்காவில் அங்கே பேங்கிங் இருக்குது, அங்கேருந்து திராம்ஸாக கன்வெர்ட் ஆகி அப்படி போகும். இந்த கன்வர்ஷன்லாம் அவங்களுக்கு ரெண்டு சைட்லேயும் வந்து லாபம் உண்டு. ஸோ இது இந்த கரன்சிக்கு இது முக்கியமான ஒரு ட்ரேடு அண்டு வெப்பன். அவங்களுக்கு வெப்பன்னா உங்களை திடீர்னு பிடிக்கல, இந்தியாவை பிடிக்கல, இந்தியாவோட அசட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட முடியும், ஏன்னா டாலர் இருக்கிறதுனால. ஸோ டாலர் வந்து எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அதுக்கு மேஜர் என்ன அப்படின்னா அவங்களுடைய வருமானம் டாலர் வருமானம் மேஜர் என்னென்னா உலகத்தில் இன்றைக்கி அதிகமாக தேவைப்படக்கூடிய எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் தேவைப்படக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா குரூட் ஆயில். ஓகே, குரூட் ஆயில் எடுத்திங்கன்னா இந்த குரூட் ஆயில் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது நம்ம உங்களுக்கு தெரிஞ்சு பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் டீசல் இருக்குது. அதுக்கப்புறம் சிஎன்ஜி, ஆட்டோவுக்கு போகிறது சிஎன்ஜி இருக்கும். வீடுகளுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்பிஜி
கேஸு. அப்போது க்ரூட் ஆயில் அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ் ரெண்டும். சில இடங்களில் ஆயில் ஜாஸ்தி இருக்கும், சில இடங்களில் கேஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து சவுதி அரேபியா, யுஏஇ இந்த மாதிரி இடங்களில் க்ரூட் ஆயில் ஜாஸ்தி. கத்தார் எடுத்துட்டிங்கன்னா நேச்சுரல் கேஸ் ஜாஸ்தி. இந்த நேச்சுரல் கேஸ் அப்படின்னா கேஸ் ஃபார்மில் இருக்கும். அதை வந்து நம்ம கம்ப்ரஸ்டு கேஸாக இது லிக்விட் ஃபார்மில் எல்லாம் கொண்டு வந்து அது ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ எப்படின்னா உலகத்தில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கேஸில் கத்தாரில் மட்டுமே இஃப் ஐம் நாட் ராங் ஒரு 60% கிடைக்குது அப்படின்ற தகவல் இருக்குது. அப்போ கத்தார் வந்து நேச்சுரல் கேஸில் ரொம்ப பெரிய கண்ட்ரி. அப்போ அவ்வளோ கிடைக்குதுன்னா அவங்களுக்கு அவ்வளோ வருமானம் வரும். ஓகே, கத்தாருக்கு வந்து ரொம்ப பெரிய நாடலால் ஓரளவு சின்ன நாடு தான். ஓகே, அப்போது சவுதி அரேபியாவில் க்ரூட் ஆயில் நிறையா கிடைக்குது. யுஏஇயில் வந்து யுஏஇ எடுத்தாச்சுன்னா அங்கே வந்து ஒரு 7 அமீரகம் சொல்லுவாங்க, எமிரேட்ஸ்னு சொல்லி. அந்த 7 இதில் வந்து மேஜர் பெருசாக இருக்கிறது வந்து அபுதாபி. அபுதாபியில் இந்த மாதிரி க்ரூட் ஆயில் கிடைக்குது. ஓகே, அப்புறம் வந்து துபாய், ஷார்ஜா, அஜ்மான், உம்மல் குயின், ராசல் கைமா, ஃபுஜேரா அப்படின்னு 7 இருக்குது. அதில் துபாயில் வந்து கேஸ் எல்லாம் இது ஆயில் பெருசாக இல்லை, அவங்களுக்கு வருமானம் பெருசாக இருக்குது. அது தனியாக பேசுவோம். சரி, இப்போது இந்த மாதிரி ஆயில் உலகத்தில் எல்லா இடமும் எல்லாருக்கும் தேவைப்படுது. இதில் பெட்ரோல் டீசல் இது கேஸ் மட்டும் இல்லாமல் அதோட பை ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அதை வந்து ஒன்று ரிஃபைன் பண்ணும்போது வரக்கூடிய நாப்தா, கெரசின், அதுக்கப்புறம் மெடிசினுக்கு நிறையா தேவைப்படுது. ஓகே, அது இல்லாமல் அந்த க்ரூட் ஆயில் மெடிசனுக்குமே வந்து ஆமாம், மெடிசனுக்கு யூஸ் ஆகுது. சரி, இப்போ நம்ம வந்து பிளாஸ்டிக் சேரு, பிளாஸ்டிக், இந்த கேமராவில் பிளாஸ்டிக் இருக்குது, காரில் பிளாஸ்டிக் வருது. அதுக்கப்புறம் வந்து ஃபைபர் கிளாஸ்னு சொல்லுவோம், அந்த ஜிஆர்பி, அது கிளாஸ் ரீஇன்ஃபோர்ஸ்ட் பிளாஸ்டிக் அவுட் பேர். அந்த ஃபைபருக்கு எல்லாமே பேஸ் வந்து க்ரூட் ஆயில். அந்த க்ரூட் ஆயிலேருந்து வர்றது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது வந்து இந்த உலகம் இயங்குறதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா க்ரூட் ஆயில். நாஃப்தா தெரியும், மெத்தனால் தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம் யூரியா. ஓகே, யூரியா நமக்கு அதிகமாக கிடைக்கிது. இது அதுவும் வந்து இந்த பேஸ் தான். இது ஹைட்ரோ கார்பனில் வரக்கூடிய அதில் உள்ள இதில் வந்து நைட்ரஜன் வரக்கூடியது, அதை எடுத்து யூரியாவாக வர்றது. நமக்கு யூரியாங்கும் போது ஸ்பிக்கு கம்பெனி தூத்துக்குடியில் வச்சது தெரியும். ஓகே, இப்போ சவுதி அரேபியாவிலேருந்து மேஜர் யூரியா சப்ளை வருது. அதுக்கப்புறம் சைனாவிலேருந்து வருது, ரஷ்யாவிலேருந்து வருது. இது எல்லாத்துக்கும் அடிப்படை க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ். அப்போ இதோட மதிப்பு என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? ஆமாம் சார், இந்த தாக்கத்தை பார்க்கும் போதே இந்த பெட்ரோல் டீசல்லாம் இது வரும்போது இந்த ஆட்டோலாம் ஒரு லைன்ல நிக்குது. இந்த கோயம்பேடு அந்த இன்னைக்கு நிற்குது. இன்னைக்கு எல்லா இடமும் நீங்கள் கோயம்பேடுல இருந்து ஆரம்பித்து மொத்த சென்னை, அப்புறம் கோயம்புத்தூர் பார்த்துக்குங்க. கிராமங்கள் அளவுக்கு இன்னும் வந்து பெருசாக தாக்கம் இல்லை, ஆனால் இருக்குது, பெருசாக இல்லை. சிட்டியில் வந்து இது இல்லாமல் இருக்க முடியாது. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா இதை வந்து இப்படி சொல்லலாம். இன்றைக்கி உலகத்தில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10 கோடி பேரல் க்ரூட் ஆயில், கேஸு, நேச்சுரல் கேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் 10லேருந்து 12 கோடி. ஓகே, அதில் மேஜர் கண்ட்ரின்னு எடுத்தாச்சுன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சவுதி அரேபியா. அதுக்கப்புறம் ஈரான் வரும், யுஏஇ வரும், மற்ற வெனிசுலா இருக்குது, பிரேசில் இருக்குது, சைனாவில் கொஞ்சம் இருக்குது, இந்தியாவில் கொஞ்சம் இருக்குது. இந்தியாவிலாம் நமக்கு தேவைக்கு நம்ம தேவை 100%னா வெறும் 12% தான் இந்தியாவில் கிடைக்குது. ஓகே, நமக்கு வந்து நமக்கு இந்தியாவிலையும் கிடைக்குது, பட் நம்ம தேவை ரொம்ப அதிகம். அதே மாதிரி சைனாலேயும் கிடைக்குது, அவங்க வந்து 20% அவங்களுக்கு கிடைக்குது, 80% வெளியே தான் வாங்கணும். ஏன்னா அவங்க தேவை ரொம்ப பெருசு. இது வெனிசுலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம், அது சவுத் அமெரிக்காவில் வெனிசுலா. ஸோ அந்த வெனிசுலா அங்கே இருக்குது, பிரேசிலில் இருக்குது அப்படின்னு. ஸோ இது மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் இயங்குறது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கு மாற்று எரிபொருள் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்போ வந்து ஈவியில் வந்திருக்கு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, ஸ்கூட்டிலேருந்து கார்லேருந்து எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுலேயுமே எப்படின்னா கரண்ட் வேணும்ல, அந்த கரண்ட்டுக்கு என்ன தேவைப்படும்? ஒன்று நிலக்கரி தேவைப்படும், அல்லது பெட்ரோலியம் ப்ராடக்ட் தேவைப்படும், அல்லது அணுமின் நிலையம் தேவைப்படும். இன்றைக்கி இந்தியாவில் மொத்தம் நம்ம கரண்ட் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் அணுமின் நிலையத்திலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட்டோட மொத்த அளவே 5லேருந்து 7% தான். மிச்சது எல்லாமே நமக்கு அனல் மின் நிலையம் இருக்கு இல்லையா, நிலக்கரி எரித்து வர்றது. அது இல்லாமல் ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி, நமக்கு வந்து நீர்வீழ்ச்சியிலேருந்து டர்பைனை சுற்றி வச்சு வர்றது. இந்த மாதிரி தான் மேஜர். ஓகே, ஸோ இப்போ இதில் நமக்கு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்டான இது எதுக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறோம்னா இதோட இம்பார்ட்டன்ஸ். சரி, நம்ம வந்து
இந்த எண்ணெய் வாங்குகிறோம், எப்படி சூரியகாந்தி எண்ணெய், இந்த மாதிரி டபுள் ரீஃபைண்ட் எண்ணெய் இதெல்லாம் வாங்குகிறோம். அதுலேயும் சில சதவீதம் பெட்ரோலியம் ப்ராடக்ட் இருக்குது சமைக்கிற எண்ணெயில். அதே வந்து இப்போ அதுக்கு வந்து சாப்பிட்ற அளவுக்கு கொண்டு வந்து ரிஃபைன் பண்ணி அது பண்ணுவாங்க. ஸோ அதுலேயும் எண்ணெய் இருக்குது. ஸோ இதில் குரூட் ஆயில் வந்து எல்லா இடத்துலையும் தேவைப்படுது. இதை பூரா ரிஃபைன் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு மாதிரி வந்து கொலன்னு அருவருப்பாக ஒன்று இருக்கும். அதுதான் ரோடு போடுற தார். ஓகே, கடைசியாக கிடைக்கிற அந்த இது வந்து தார். அப்போ எல்லாத்துக்கும் இப்போ இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதா? அந்த இம்பார்ட்டன்ஸ் அது இல்லாமல் உலகம் இயங்காதா? அதை பூரா அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அதுதான் கொஞ்ச நாள் அந்த பிரச்சனை வந்ததுக்கே இந்த மொத்த உலகமே ஸ்தம்பித்து போன மாதிரி தான் சார் இருக்கு. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு 10 கோடி பேரல் சொன்னா, ஒரு பேரல் எவ்வளவு அப்படின்னா 159 லிட்டர் ஒரு பேரல். ஓகே, ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும்ல, 159 லிட்டர் ஒரு பேரல். அது வந்து 10 கோடி பேரல் டெய்லி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. டெய்லி வந்து இந்தியா அவ்வளவு இறக்குமதி பண்றாங்களா? இந்தியா இல்ல, உலகத்துல. ஓகே, மொத்த உலகமும் ப்ரொடியூஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் விநியோகம் பண்ணுது. அதுலேருந்து அந்த குரூட் ஆயில் வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு ரிஃபைனரி வேணும். அதை வந்து அதுக்கு பெரிய ப்ராசஸ் உண்டு. ஒரு லெவலாக போக 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 அதுலேருந்து வரக்கூடிய பெட்ரோல், அதாவது டீசலை விட பெட்ரோல் வந்து கொஞ்சம் ஃபைனாக இருக்கிறது. அதுக்கப்புறம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு இடையில வந்து கெரோசின். அப்புறம் டீசலுக்கு பெட்ரோலுக்கு மேலே இன்னும் ஃபைனாக இருக்கிறது வந்து ஒரு பியூரிஃபைடு கெரோசின். அது வந்து இப்போ ஃப்ளைட்டு ஓடுது இல்லையா, அது எல்லாமே மண்ணெண்ணெயில் ஓடுது ஃப்ளைட்டு. ஓகே, பெட்ரோல் கிடையாது, மண்ணெண்ணெய். ஆனால் அந்த மண்ணெண்ணெய் வந்து கொஞ்சம் ரொம்ப பியூரிஃபைடு. அந்த மாதிரி இந்த ரிஃபைன் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிஃபைனரி வந்து நம்ம நாட்டில் பெருசாக இருக்குது. அது இல்லாமல் இதில் பியூரிட்டிகளாக இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் பியூரிட்டி கம்மியாக உள்ளது வெனிசுலா குரூட் ஆயில். ஓகே, இந்த தகவலோடு இதோட நிறுத்திட்டு இப்போ என்ன, இவங்களுக்கு 10 கோடி இல்லை 12 கோடி வரைக்கும் வச்சுங்களேன். அதில் ரஷ்யாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 கோடி பேரல் அங்கே ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த 2.5 கோடி பேரலை தவிர மற்ற அத்தனை வந்து அமெரிக்கா கண்ட்ரோல். அமெரிக்காவில் நிறையா இருக்குது. ஒரு 2-3 கோடி பேரல் எடுத்தோம்னா சவுதி அரேபியா அது வந்து ஒரு 1.5-1.25 கோடி. இது நான் சொல்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான அளவு தான். கரெக்டாக புள்ளி ஒருத்தோடு சொன்னோம்னா பாடம் எடுத்த மாதிரி ஆகும் ஒரு ஐடியாக்காக. அப்புறம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் பேரலுங்கிறது யுஏஇ. அப்புறம் இங்கே ஈரானில் இருக்குது. அப்போ அமெரிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாத 2 நாடு வந்து 3 நாடு வச்சுக்கலாம். ஒன்று பிரேசில், ஒன்று இருக்குது. பிரேசில் கொஞ்சம் தான் இருக்குது. ஈரானில் நிறையா இருக்குது. ரஷ்யாவில் ரொம்ப நிறையா இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ரஷ்யாவில் நிறையா இருக்குது. இந்த ரஷ்யா அண்டு ஈரான் இது 2ஐயும் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியலை. இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வந்து உலகத்தில் ஒரு பெரிய என்னன்னா எப்பவுமே ரூல் பண்ணக்கூடியது அமெரிக்காவாக இருக்கும். ஓகே, இந்த எல்லாருக்கும் அத்தியாவசியமாக தேவைப்படுற இந்த க்ரூட் ஆயிலை வச்சு அவங்க மற்ற கண்ட்ரீஸை வந்து ரூல் பண்ணிட்டு எல்லா கண்ட்ரியும் மொத்த உலகத்தை ரூல் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ ரூல் பண்ண என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குரூட் ஆயில் வேணும். இப்போ இந்தியா வந்து சவுதி அரேபியாவில் குரூட் ஆயில் வாங்கணும். அப்போ டாலரில் தான் நீங்கள் வாங்கணும்னு அவங்க வந்து ஒரு இது போட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஓகே, ஒரு டிமாண்ட் பண்ணாங்கன்னா நம்ம வேறு வழி இல்லை, நம்ம ரூபாயை பூரா வந்து டாலராக மாற்றி அந்த டாலரை தான் அங்கே கொடுக்கணும். அப்போ கன்வர்ஷனுக்கு வந்து நமக்கு சில இழப்புகள் இருக்கும் இல்லையா. நமக்கான இழப்பு வந்து அமெரிக்காவுக்கு லாபம். இவ்வளோதான் இது மேட்ரு. அப்போது இதில் என்ன ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அமெரிக்காவில் உற்பத்தி பொருளாதாரம் கிடையாது. அங்கே வந்து என்ன செய்வாங்கன்னா சைனாவில் வந்து உற்பத்தி பண்ண சொல்லுவாங்க, இந்தியாவில் பண்ண சொல்லுவாங்க, அப்புறம் வியட்நாமில் பண்ண சொல்கிறாங்க, தைவானில், பங்களாதேஷில், இப்படின்னு எங்கெல்லாம் லேபர் நிறையா இருக்காங்க, சீப் லேபர் கிடைக்குமோ அங்கெல்லாம் உற்பத்தி பண்ண சொல்லி அங்கேருந்து மெட்டீரியலை வாங்கி அவன் வந்து ஒரு சீலை போட்டு நம்ம 1000 ரூபாய் கொடுத்தோம்னா அவன் 5000 ரூபாய்க்கு விற்பாங்க. இது அமெரிக்காவோட பொருளாதாரம். ஆனால் எல்லாமே டிரான்சாக்ஷன் எல்லாமே டாலரில் இருக்குது. அப்படிங்கும்போது எண்ணத்தை விற்றாலும் எண்ணத்தை வாங்கினாலும் அவனுக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் போயிடுது. ஓகே, ஸோ இந்த இடத்துல சைனா என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வலிமையாயிட்டு வர்றான். ஓகே, அப்போ வலிமையாகும்போது அவனோட பொருளாதாரம் வந்து பயங்கரமாக இருக்குது. சைனாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 400-500 பில்லியன் வருஷத்துக்கு சைனாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. ஒரு 140 பில்லியன் வந்து அமெரிக்காவிலேருந்து சைனாவுக்கு டெக்னாலஜி மற்ற ஐட்டங்கள்லாம் இப்படி போகுது. அப்படி பார்த்தீங்கன்னா சைனாவோட வருமானம் அதிகம், செலவை விட வருமானம் அதிகம். இந்தியா எடுத்திங்கன்னா அமெரிக்காவுக்கு ஒரு 40 பில்லியன் அமெரிக்காவிலேருந்து வாங்குது, 80 பில்லியனுக்கு மேலே அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. நமக்கு வந்து என்னென்னா சாஃப்ட்வேர் அது, அப்புறம் இந்த இதிலேருந்து
திருப்பூர்லேருந்து பின்னலாடை ஆரம்பித்து மொபைல்லேருந்து எலக்ட்ரானிக் ஐட்டத்துலேருந்து அப்புறம் ஜென்ரிக் மெடிசன்லேருந்து நிறைய ஐட்டங்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. அப்போ நமக்கு அமெரிக்காவை வச்சு இன்கம் கொஞ்சம் அதிகம். சைனாவை கம்பேர் பண்ண நம்மளாம் ஒன்றும் இல்லை, ரொம்ப கம்மி. ஆனால் நம்ம வந்து சைனாட்டேருந்து நிறையா வாங்கிட்டு இருக்கோம். சைனாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது ரொம்ப கம்மி, ஆனால் அங்கேருந்து வாங்குறது ரொம்ப அதிகம். அதில் நமக்கு இந்த மெடிசன் சொல்கிறோம் இல்லையா, மெடிசனுக்கான ரா மெட்டீரியல் மெஜாரிட்டி சைனாலேருந்து தான் வருது நமக்கு. அப்புறம் நிறையா இது இருக்கு இல்லையா, மெஷினரிஸ், அது எல்லாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து இந்த பரவலான தகவல் எதுக்கு அப்படின்னா, இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது அமெரிக்கா. ஏன்னா சைனாவில் வாங்கினா கூட நம்ம வந்து டாலரில் பணம் கட்டி தான் சைனாவில் வாங்க முடியும். அதை என்ன பண்ணாங்க, இடையில திடீர்னு ஈரான் வந்து எனக்கு வந்து டாலர் விநியோகம் வேண்டாம், நீங்கள் சைனா வாங்குறீங்களா, யுவானில் கொடுங்க, நான் யுவான்லேயே வாங்கிக்கிறேன், எனக்கு நீங்கள் வந்து ஆர்எம்டின்னு சொல்லி அந்த இவங்களுடைய ரியால் இருக்கு இல்லையா, ஈரானோட ரியால், அந்த ரியாலில் வந்து நம்ம கன்வர்ஷன் போட்டுக்குருவோம் அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை வந்து அமெரிக்காவுக்கு, இவ்வளோ பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு க்ரூட் ஆயில் சைனாவுக்கு போச்சுன்னா நம்ம இது என்ன ஆகுறது. அங்கே ஆரம்பித்து பிரேசில் அதே மாதிரி வந்து முடியாதுன்னு சொன்னாங்க. வெனிசுலாவில் சாக்கோஸ் முன்னாடி இருந்தார், அதுக்கப்புறம் மதுரா தான் தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ சமீபத்தில். எல்லாத்தையும் போட்டு இவங்க யாரெல்லாம் அமெரிக்காவுக்கு எதிராக வந்து அமெரிக்கா டாலர் இல்லாமல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பூரா பண்ண ஆரம்பித்தாங்க. இது 90களில் சதாம் ஹுசேன் அதே மாதிரி பண்ணப்பல அதை சதாம் ஹுசேன் வந்து பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. அதுக்கப்புறம் கடாஃபின்னு சொல்லி லிபியாவில் பண்ணாங்க, அவரையும் வந்து பிடிச்சி விரட்டி அடித்து அவரையும் வந்து கொண்டு விட்டாங்க. அப்படி எல்லாம் பண்ணி யாரெல்லாம் டாலரை மறுத்து இது பண்ணாங்க, இதெல்லாம் நடந்துச்சா. இதுதான் இந்த ஈரான் போருக்கு அடிப்படை. ஓகே சார், இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்களை வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.